வணக்கம். நான் தங்க மாமி சமையல்ல இருந்து நான் மாமி பேசுறேன். இப்போ வந்து பனிக்காலம், மார்கழி மாசம் எல்லாருக்குமே நமக்கு இந்த கிளைமேட் வந்து மாறினதுனால நமக்கு சளி பிடிக்கும். உடம்பு அசதி, வலி, காய்ச்சல் அது மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த காலம். இப்ப நம்ம வந்து ஏதாவது குடிச்சா சூடா தேவல அப்படிங்கும்போது காப்பி நம்ம ரொம்ப குடிக்க முடியாது, டீ குடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு சூப்பு மாதிரி குடிக்கலாம். அது வந்து நமக்கு உடம்புக்கு வந்து நல்ல ஒரு பயனை தரக்கூடிய சூப்பா இருக்கணும். பெரியவா, குழந்தைங்க எல்லாருக்குமே அது ஒத்துக்கிற மாதிரி நம்ம ஒரு சூப் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்லை, ரொம்ப சிம்பிள். வாழைத்தண்டு வாழைத்தண்டு சூப் இன்னைக்கு நம்ம பண்றோம். இப்ப இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு ரொம்ப விலை கம்மியா கிடைக்கும். இந்த பக்கம்லாம் 5 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இது வந்து வெங்காயத்தாள். வீட்டுல 2 வெங்காயத்தை ஊண்டி வச்சோம்னா அந்த வெங்காயத்தாள் வந்து நம்ம சின்ன தொட்டியில கூட வந்துடும். இஞ்சி, இந்த சீசனுக்கு நமக்கு வந்து தொண்டை கரகரப்பு, எல்லா தொண்டை சம்பந்தமான வியாதிகளுக்கும் இது வந்து சரியா போகும். இஞ்சி, மிளகு, உப்பு வந்து நம்ம தேவையான அளவு. நான் பூண்டு வச்சிருக்கேன் அரைச்சு போட. பூண்டு வேண்டான்னு சேர்க்காதவா பிடிக்காதவா வச்சிடலாம். பூண்டு இல்லாம வெறும் இஞ்சி நம்ம இதை வச்சு கூட பண்ணிக்கலாம். இது பேபிகார்ன் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடும். பழமுதிர் சொல்ல கிடைக்கும். நான் கிடைச்சது வாங்கி வச்சிருக்கேன். கிடைக்கலன்னா பரவாயில்ல, அது வேணுங்கிறது இல்லை. இப்ப வந்து பார்லி, இந்த பார்லியினுடைய பயன்கள் வந்து நம்ம அளவிட முடியாத பயன்கள் இருக்கு. இன்னும் ரொம்ப பேருக்கு இந்த பார்லியை பற்றி நமக்கு தெரியலன்னு தான் சொல்லலாம். இது பார்லி அரிசின்னு சொல்லுவா. இதுல வந்து அவ்வளவு சத்து இருக்கு. நம்ம வயிற்றுக்கு வந்து உண்ண ஆற்றக்கூடிய சத்து, ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த பார்லி வந்து அற்புதமான ஒரு தானியம். இந்த பார்லி வந்து நான் வச்சிருக்கேன். சூப்பு கெட்டியாகிறதுக்கு இது பொடிக்கு. இது பால், தேங்காய் பால் கிடைச்சா தேங்காய் பால் நம்மளால முடிஞ்சா எடுத்துக்கலாம். தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம நார்மலா பசும்பால் நம்ம வீட்டுல எது கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கலாம். வெங்காயத்தால் கிடைக்கலன்னா விட்டுல நம்ம வீட்டுல இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த காய்கறிகள் பிடிச்சாலும் அதுல நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தழை கடைசியா போட எல்லா வீட்லயும் இருக்கும். சூப்பர் ரெடி பண்ணி எல்லாருக்கும் இந்த பனிக்காலத்துல நம்ம காலம்பரவோ சாயந்தரமோ எப்பவோ நம்ம அதை குடிச்சுக்கலாம். இந்த சூப்பை ரொம்ப எளிமையா வெகு சீக்கிரம் பண்ணிடலாம். இதுக்கு ஒன்றும் செலவு இல்லை. இதுல வந்து எண்ணெய் கிடையாது, தேங்காய் கிடையாது, நெய் கிடையாது, கொழுப்புறதுக்கு உண்டான எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம ரெடி பண்ணி உடனே கொடுத்துடலாம் எல்லாருக்கும். இப்ப அதை வந்து நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்ப வாழைத்தண்டு, இளம் தண்டு நான் இதை நைஸா வெட்டி வச்சிருக்கேன். வெங்காயத்தாள் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். பேபிகார்ன் இது மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். கேரட்டு எப்படி இது வெட்டியிருக்கேன்னு பாருங்க. அவ்வளவு நைஸா ஒரு கடுகு மாதிரி. ஏன்னா இது அந்த சூட்டுக்கு வெந்து போயிடும். வயசானவங்களும் சாப்பிடலாம். அதே மாதிரி பீன்ஸு, வெங்காயத்தாளோட அடியில இருக்கிற வெங்காயத்தை நான் நைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு விழுத அரைச்சு வச்சிருக்கேன். பூண்டு வேண்டான்னு நினைக்கிறோம், இஞ்சி மட்டும் போறோம். கொத்தமல்லி கொஞ்சோண்டு கடைசியா போட கட் பண்ணி வச்சிருக்கேன். மிளகு பொடி பண்ணி வச்சிருக்கேன். உப்பு தேவையானதை எடுத்துக்கலாம். இப்ப இந்த பார்லிய நம்ம வறுத்து பொடி பண்ண போறோம். ஏன்னா வாழைத்தண்டு நம்ம வேக வைக்கும் போது எல்லாம் தண்ணியா இருக்கும். இப்ப இதை திக்காறதுக்கு பார்லி வந்து நமக்கு கை கொடுக்கும். இது பார்லியும் உடம்புக்கு நல்லது, இதுல வாழைத்தண்டும் சேர்றது. அதனால இந்த பார்லியை நல்லா வறுத்து நல்லா நைஸா பொடி பண்ணி கடைசியா சூப்ல சேர்க்க போறேன். இது பால், வயிற்று புண்ணு ஆற்றும், குழந்தைங்களுக்கு இது வயிற்றுக்கு நல்லது. பால் 1 கப்பு வச்சிருக்கேன். இப்ப வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப நான் அடுப்பத்தை வச்சு சின்ன கடா போட்டுருக்கேன். இந்த பார்லி அரிசிய நான் வறுக்கிறேன். நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணா வாசனையாகவும் இருக்கும், நைஸா நமக்கு பொடியும் கிடைக்கும். பார்லி சகப்பா வறுக்கணும். இதுவும் ஒரு அரிசி மாதிரி சேர்ந்ததுதான். உடம்புல வந்து ரொம்ப தெம்பு இல்லாம இருக்கும்போது, கை கால் அசந்து வரும்போதெல்லாம் இந்த பார்லி வந்து அவ்வளோ ஒரு
சத்தான ஒரு பொருள். நமக்கு எந்த வகையிலயும் நம்ம வாரத்துல 2 தடவை இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி விலையிலயும் கிடைக்கும். கொஞ்சமா உபயோகப்படுத்தினா போதும், அதிகமா வேண்டாம். இது நல்லா இப்ப வருகிறது பாருங்க. நம்ம அரிசி பொரி மாதிரியே நல்லா இந்த பார்லி அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு போச்சு. இதை எடுத்து இப்ப நான் ஒரு தட்டுல கொட்டிக்கிறேன். 6 நாள் இது இந்த பார்லியை நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். இது இப்ப நல்லா ஆறட்டும், மிக்சியில் நம்ம பொடி பண்ணிக்குவோம். இப்ப இந்த சூப்புக்கு நான் மண்சட்டி எடுத்திருக்கேன். மண்சட்டி வந்து உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது ரொம்ப நாளா இதெல்லாம் ரொம்ப பத்திரமா நான் பாதுகாத்து வச்சிருக்கேன். எவ்வளவு கனமா இருக்கு பாருங்க, இது தூக்க முடியாது, அவ்வளவு கனமானது இது. இப்ப இதுலதான் நம்ம வந்து சூப் வைக்க போறேன். இந்த கப்புல நான் வந்து இப்ப 6 கப்பு தண்ணி ஊத்துறேன். நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதை நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். இது ஒரு 4 பேருக்கு தாராளமா இந்த சூப்பு குடிக்கலாம். இப்ப இந்த தண்ணி நல்லா காஞ்சு கொதி வரட்டும். இப்ப இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப நம்ம வச்சிருக்கிற வாழைத்தண்டை இதுல போடுறோம். இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சிருக்கேன். வெறும் இஞ்சி வேணுங்கிறவா இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டை தள்ளிடலாம். பூண்டு சேர்க்காதவாளுக்கு வேண்டாம். பூண்டு பிடிக்கிறவா இதை போட்டுக்கலாம். பூண்டு உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்ப இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு. வேணும்னா மறுபடியும் போட்டுக்கலாம். ஒரு சந்தேகமா இருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்ப இந்த வாழைத்தண்டு நல்லா வேகட்டும். வெந்தாதான் நமக்கு இந்த வாழைத்தண்டுடைய சாரெல்லாம் இதுல இறங்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இந்த பார்லி வந்து நல்லா ஆறிப்போச்சு, அப்படியே பொரி மாதிரியே இருக்கு பாருங்க. இது வறுத்தது நம்ம பொரி மாதிரியே இருக்கும். இப்ப இதை நான் வந்து நைஸா பொடி பண்றேன். இந்த பார்லி நைஸா பொடியை எடுத்து உங்களுக்கு தேவையானது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை எடுத்து பத்திரப்படுத்தி கூட நம்ம வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கஞ்சி ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வேணும்னா இந்த பார்லியை நம்ம கஞ்சியா போட்டு கூட பெரியவாளுக்கு குழந்தைகளுக்கு அப்ப நம்ம கொடுத்துக்கலாம். இப்ப இந்த வாழைத்தண்டு நைஸா வெந்து போச்சு. ஏற்கனவே நம்ம பொடியா வெட்டி இருக்கோம். இப்ப இந்த 5 நிமிஷத்துல நமக்கு நல்லா வெந்து போச்சு. சீக்கிரம் அதை ரெடி பண்ணிடலாம். இப்ப அடுத்தாப்புல இது வந்து தண்ணியா இருக்கு. இது கொஞ்சம் திக்கா இருந்துக்கிட்டா நம்ம இப்ப இந்த பார்லி பொடியே இதுல ஊத்த போறோம். நான் ஒரு 4 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல போட்டிருக்கேன். இது வந்து இப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியே போயிடும். அதனால இதை நம்ம கரைச்சு தான் போடணும். நல்லா கரைச்சிருக்கேன். அப்படியே போட்டா கட்டி கட்டியா வெள்ளை வெள்ளையா வந்து குடிக்க முடியாம போயிடும். நல்லா நான் கரைச்சிருக்கேன். இப்ப அதுல ஊத்துறேன். இது இப்ப கொதிக்கட்டும். இந்த கேரட் ரொம்ப நைஸா நான் பொடி பண்ணியிருக்கேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போடுறேன், ரொம்ப இல்லை. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்க வந்து கலர்ஃபுல்லா குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி பீன்ஸ். இந்த வெங்காயத்தாளோட அடி வெங்காயம் இதுல நான் நைஸா வெட்டியிருக்கேன். அதை இதுல சேர்த்துறேன். வெங்காயம் வேண்டாங்கிறவ அதை போட்டுக்க வேண்டாம். அடுத்தது இப்ப வெங்காயத்தாள் போடுறேன். எல்லாமே போட்டாச்சு. எல்லாம் இது குடிக்கிற அளவுக்கு இருக்கு. ரொம்ப திக்காவும் இல்லை, நம்ம பவுல்ல ஊற்றி குடிக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம இதுக்கு வேற எதுவும் போடலை. அதனால நான் மிளகுத்தூள் மட்டும் பொடி பண்ணி வச்சிருக்கேன். குழந்தைங்க குடிக்கிறதுக்கும் போது கொஞ்சம் நம்ம கவனமா கொஞ்சமா போட்டு கொடுக்கலாம். மிளகு பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டாம். இந்த மிளகு வந்து இந்த பனி காலத்துக்கு நம்மளுடைய உடம்புக்கு தொண்டைக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இது வந்து அற்புதமான ஒரு மருந்து மிளகு. அதனால இதை போட்டிருக்கேன். இது பால் வந்து சுவையை கொடுக்கும். தேங்காய் பால் கிடைச்சா பண்ணலாம், அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நம்ம பசும்பால் கிடைக்கிற பால் இதுல ஊற்றிக்கலாம். இப்ப எல்லாம் இதுல கொதிச்சு முடிஞ்சு போச்சு.
இப்போ கொத்தமல்லி நைஸா நறுக்கியிருக்கேன், கொஞ்சமா கொத்தமல்லி தூக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு வாழைத்தண்டு சூப் ரெடி. பேபிகார்ன் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும். எல்லா ஊர்லயும் பழமுதிர் சோலைல கிடைக்கிறது, கிடைச்சா வாங்கலாம், கிடைக்கலன்னா அதை விட்டுறலாம், நம்ம இருக்கிறத வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் மேலாக போடுறேன் பேபிகார்ன், குழந்தைங்க நல்லா சாப்பிடும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. அற்புதமான வாசனை. அந்த வாசனையே வந்து நமக்கு வந்து உடம்பு வலி, சளி இதெல்லாம் வந்து நீக்கிற இந்த வாசனை வரும். அவ்வளவு எப்படி இருக்குன்னு. இப்ப இந்த அடுப்பை நான் வந்து அணைச்சிடுறேன். பார்லி அரிசி நம்ம வறுத்து பிடிச்சதோ ஒரு பாட்டிலையோ இதுலயோ டப்பாலையோ போட்டு வச்சுக்கணும். எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கஞ்சி ஏதாவது வேணும்னா வச்சுக்கலாம். எதுக்கு வேணாலும் இந்த பார்லி அரிசி மாதிரி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். உடம்புக்கு பார்லி அரிசி அவ்வளவு நல்லது. இந்த வாழைத்தண்டு சூப் ரெடி. வாழை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிறது, அதனாலதான் வாழைன்னு பேர் வந்து என்னவோன்னு நான் நினைக்கிறேன். வாழை மரத்துல வந்து உங்களுக்கு தண்டுல இருந்து, பட்டையில இருந்து, நார்ல இருந்து, பூவுல இருந்து, காயில இருந்து, பழத்துல இருந்து, இலையில இருந்து எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமான ஒரு மரம் தான் வாழை மரம். வீட்டுல சும்மா நம்ம கொல்ல பக்கத்துல 2 கண்ணு கொண்டு வச்ச கூட அதா வந்துடும், அதுக்கு எதுவும் தேவையில்லை. இந்த வாழைத்தண்டு எல்லா பொருளை விட வாழைத்தண்டுல அபரிமிதமான ஒரு சத்து இந்த வாழைத்தண்டுல இருக்கு. காய் பூ எல்லாமே உபயோகத்துல இருக்கு, இருந்தாலும் வாழைத்தண்டுல ஒரு அற்புதமான சத்து இருக்கு. இது வந்து நார் சத்து மிகுதியா இருக்கு. இதுல நம்ம உடம்புக்கு தேவையான நார் சத்து, வயிற்று புண்ணுக்கு தேவையானது, நமக்கு சத்துக்கு பொட்டாசியம், இதுல வந்து எவ்வளவோ சத்து நமக்கு இருக்கு. வயிற்று புண்ணை ஆத்தம், உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் எடுத்துரும். இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கி. வாழைத்தண்டு நம்ம சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கோளாறுகளுக்கும் இது அற்புதமான ஒரு மருந்து. இந்த வாழைத்தண்டு இதை செய்யறதுக்கு நேரமும் ரொம்ப கம்மி, அதுக்காக ரொம்ப நம்ம மெனக்கட்டு கஷ்டப்படலாம் தேவையில்லை. இதை பார்லி எடுத்து நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போதைக்கு பண்ணணுங்கிறதுல பண்ணி நம்ம முன்னாடியே டைம் கிடக்கும்போது வச்சுருந்தா கூட ஒரு நிமிஷத்துல இதை பண்ணி கொடுத்துடலாம். வர்ற விருந்தாளிகளுக்கு கொடுக்கலாம். யாருமே இதை வந்து வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே இதை வந்து வாழைத்தண்டு சூப் எடுத்துப்பா. நீங்க ஒரு தடவை இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தாப்புல ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.